சிக்கன் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரஞ்சோதி தேடை சேனலில் நம்ம 100க்கு மேற்பட்ட காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய மேலான ஆதரவும் அன்பும் தான் இதுக்கு காரணம். சிறிய அளவில் இருந்தாலும் இது பெரிய அளவில் வெற்றி பெறுன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு காணொலியும் நான் இங்கே பதிவு செஞ்சிட்ருக்கேன். இந்த ஒரு காணொலியில் எல்லாமே நெற்றிக்கண் தியானத்தை பற்றியான ஒரு கருத்துக்கள் மட்டுமே பதிவு செஞ்சுருக்கேன். வாழ்க்கை முறையை பதிவு செஞ்சுருக்கேன். உடல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மனம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இது ரெண்டுத்தையும் கடந்து ஆன்மா விழிப்புக்காகவும் நம்ம அந்த நெற்றிக்கண் தியானத்தினுடைய நிலைகளை பற்றி தான் தொடர்ந்து உங்களுக்கு நான் இதில் பதிவு செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் அனைவருமே பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். இந்த கருத்துக்கள் ஆன்மீகம் அப்படின்ற போது ஒரு புதையல், அது எல்லையில்லாத இருக்குது. யாருக்காவது சில விஷயங்கள் தேடுதல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீடியோவும் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு இதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல ஆன்மாக்களுக்கு என்னுடைய சந்தோஷமான தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள்லாம் நிறையா வீடியோ பதிவுகள் போடுறாங்க. விசித்திரமான இருந்தால் தான் பார்க்குறாங்க. இல்லை ஆடல் பாடல் கொண்டாட்டம் இதுக்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிந்திக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. நல்ல கருத்துக்களை பதிவு செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எல்லோரும் அந்தளவுக்கு கருத்துக்களை பதிவிடுறத யோசிக்கிறாங்க. நிறைய லைக் வரணும், இல்லை நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு. நான் அதையெல்லாம் நோக்கமாக கருதலை. நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி இல்லை. என்னுடைய கருத்துக்கள் என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது யாருக்காவது எங்கேயாவது ஒரு மூலையில் அது பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு நல் நோக்கத்துக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். உங்களுடைய நல் ஆதரவும் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது நான் தொடர்ந்து பதிவுகளை நான் பதிவிடுறதுனால எனக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது தான். இதுக்காக நான் ரொம்பவும் அதுக்கு சிரத்தை எடுத்துக்கலை அப்படிங்கிறதான் சொல்கிறோம். சந்தோஷம்.